அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. காவிரியையே யாரும் திசை திருப்ப முடியாது, அது காட்டாற்று வெள்ளம். காவிரி பிரச்சனையை திசை திருப்பதற்காக டீலிமிட்டேஷன் பேசுறோம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை இதெல்லாம் பண்ணாங்க? யாரும் எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவா இருக்கலாம், அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவா இருக்கலாம். ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லும் போதே எனக்கு வேதனையா இருக்கும். ஒரே ஒரு ஆசிரியர் வைத்துக்கொண்டு எவ்வளவு சிரமங்கள், எல்லா வேலையும் அவங்க இழுத்து போட்டு செய்யணும். சில பள்ளிக்கூடங்களை ஈராசிரியர் பள்ளி கூட சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஓய்வு எடுக்கிறாங்க, அன்னைக்கு ஒரு விடுப்பு எடுத்துட்டாங்கன்னா அந்த இன்னொரு ஆசிரியர் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்ப இதே இடத்துல இதே நூலகத்துல ஒரு சிறப்பு அமர்வில் நாங்கள் என்ன பண்ணோம், நூற்றுக்கணக்கான சங்க பிரதிநிதிகளை அழைத்து அந்த ஓராசிரியர் பள்ளிகளின் உட்பட அனைத்து பள்ளிகளினுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் இப்போ ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அப்போ இதை இன்னைக்கு நிதி நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அது நாடறிந்த ஒரு செய்தி. அந்த எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்டமாக ஃபேஸ் 1, 2, 3ன்னு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் சரி செய்ய வேண்டும் என்பதை தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் கூட நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நிதியமைச்சர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களிடம் கலந்து பேசிதான் இது குறித்து சொல்லுங்க. இதை நான் தெளிவுபடுத்திடுறேன். அனைத்து கட்சி கூட்டம் என்பது அனைத்து கட்சிகளினுடைய குரலும் மக்கள் பிரதிநிதிகளின் குரலும் ஒரே அரங்கத்தில் நடைபெறுவதாக இருக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றமே அதுதான். அப்படி அனைத்து கட்சியும் கூடிதான் தீர்மானம் நிறைவேற்றணும். அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்தா தீர்மானம் நிறைவேற்றணும். நேற்று கூட சட்டமன்றத்திலே மாமன்ற உறுப்பினர் முன்னாடி நான் சொன்னேன், இங்கேயே எல்லாருமே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது 2018ஆம் ஆண்டுல நடந்ததை சுட்டி காமிச்சிருக்கிறேன். ஒரு இளம் சட்டமன்ற உறுப்பினர், இளம் அமைச்சர், நான் அவர்களின் வரலாற்றை சுட்டி காட்டுறேன். அதே மாதிரி காலையில பட்ஜெட் செஷன் நடந்தது, மதியமே ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றினாங்க.
டிசம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு இதே மாதிரி நடைபெற்றது. அதே மாதிரி கூட சிறப்பு தீர்மானத்தை கேட்டிருந்தா அது ஆக்கப்பூர்வமான அரசியல். அதை விடுத்து இவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால்தான் நாங்கள் அதில் வந்தால்தான் பேசுவோம் என்பது அது ஒரு அவங்களுடைய அரசியல் காரணம் தான். ஆனா இன்று நடைபெறுவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி இது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தானே. இதுக்கு ஏன் அவங்க வரல? அப்ப அவர்களினுடைய சுயநல அரசியலினுடைய வெளிப்பாடுதான் இது. கருத்தில் போட்டுதான் இதை நிறுத்த வேண்டும். இப்ப இருக்கிற அதாவது 543 தமிழகத்துக்கு தேவையான 39 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் மட்டும் தான் எங்களுடைய அனைவருடைய கோரிக்கையா இருக்கு. இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ள விஷயம் இல்லை. இது கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மசோதா கொண்டு வரப்பட்டார். ஸோ திமுக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து அவர்களுக்கு ஆதரவாக ஒண்ணு இதுல வெளிநடப்பு செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கலாம், இல்லது இதற்கு எதிர்ப்பு. அதாவது அவங்க ஏற்கனவே ஏப்ரல் மாதம் இதுல ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அவங்க எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே ஏப்ரல் மாதம் அனைவரும் சேர்ந்து இதெல்லாம் அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தின்படி அவர் எதிர்க்கலாம் திரு ஸ்டாலின் அவங்க எதிர்த்தால் மொத்தமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கு இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்திலே அவர் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே திமுக மிகப்பெரிய துரோகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் அன்று ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் எடுத்த முடிவுக்கு இன்று ஆட்சியில் இல்லாத பொழுது அவர்களையும் காப்பாற்ற திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர் இன்று மொத்தமாக தமிழக நம்ம மொத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா இன்று இருக்கிற சூழ்நிலையில இந்த மசோதாவுக்கு திமுக எதிர்த்து வாக்களிக்க போகிறார். ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எடுக்க முடியும். ஸோ அதுல எதிர்த்து வாக்களிக்க போகிறார் அல்லது எல்லாம் நாம வரும் தகவல்கள் அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்யக்கூடாது. வெளிநடப்பு செய்வார்கள். ஆனால் இந்த மசோதாவிற்கு அவர்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறாங்கன்னா திமுக வெளிநடப்பு செய்யும் பட்சத்தில் இந்த மசோதாவிற்கு கண்டிப்பாக மறைமுகமாக இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கான ஆதரவு கொடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இது மற்ற மசோதாக்களை போல இல்ல. இதுல சீக்கிரமா நம்ம